தூக்கமா வந்துட்டு இருக்கு. என்ன எழுப்புற? பண்டு பொங்கல் இன்னைக்கு விடிஞ்சிருச்சு, சீக்கிரம் எந்திரி, வெளியே பாரு மாடெல்லாம் கத்துது. விடிஞ்சிருச்சா? இது எந்திரிக்கிறேன். இன்னைக்கு பொங்கல் விடிஞ்சிருச்சு. நான் போயிட்டு தாத்தா பாட்டிலாம் பார்த்துட்டு வரேன். நானும் வரேன் இரு பண்டு. ஐயா சன்னி டே, சன்னு சூப்பரா வருது. பாத்தியா மஜு? ஐயா தாத்தா, குட் மார்னிங் தாத்தா. கண்ணுங்களா எழுந்திரிச்சிட்டிங்களா? இன்னைக்கு என்ன நாள்? பொங்கல். ஆமா ஜாலி. நிறைய வேலை இருக்கு, வாங்க போய் பாட்டி அம்மாலாம் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம். அப்படியே இன்னைக்கு ஃபுல்லாக தாத்தா கூட தான் இருப்பீங்க. நீங்கள் நம்ம தோட்டத்துக்கு போவோம், நம்ம மரங்களை பார்ப்போம், எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவோம். ஒரே இருங்கண்ணே. தாத்தா எங்களை திருவிழா கூட்டு போறீங்களா? நாங்கள் பார்த்ததே இல்லை. எங்கள் ஊரில் திருவிழாவே பண்ண மாட்டாங்க. நாங்கள் பார்க்கணுமே, கூட்டிகிட்டு போங்க. ஓகே. பண்டு பாட்டி வீடு பாத்தியா, ஃபுல்லா கலர்ஃபுல்லா ஆக்கிட்டாங்க. பாட்டி நான் வரேன். மோஜோ பண்டோ 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? உங்களை தான் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். சரி பொங்கல் விடிஞ்சாச்சு, டக்குன்னு போயிட்டு குளிச்சுட்டு வாங்க. சட்டுன்னு ரெடி ஆகிட்டு நீங்கள் ஃபுல் டே என்ஜாய் பண்ணுவோம். ஆமாம், நமக்கு இன்றைக்கி என்ன பிளானு? தாத்தா திருவிழா கூட்டிகிட்டு போவார். நெக்ஸ்ட்டு கரும்பு சாப்பிடுவோம், மாடை போய் பார்க்கணும், ஃபெஸ்டிவலுக்கு போகணும். இந்த மோஜுவும் என் கூட வரும். வேறு நல்லா தான் இருக்கும் இன்னைக்கு. பார்க்கலாம். அடடா ஏன்னா எனக்கு பல்லில் கருப்பாக இருக்குது, சொத்தப்பெல்லாம் இருக்கும்போ. என்ன பொங்கல் அதுமா இன்னைக்கு இந்த கருப்பாக இருக்கவும் தெரியும். பண்டு ரெடி ஆகிட்டியா? நீ இங்கே வந்து உட்காந்துட்ட. தாத்தா நான் ரெடி தான். இந்த பல்லை பற்றி தாத்தா கிட்ட சொல்லலாமா வேணாவா? பொங்கல் வேற இன்னைக்கு, பொங்கல் தராமல் போயிட போகிறாங்க. என்ன பண்ணலாம்? சரி சொல்லுவோம், தாத்தா தரேன். என்ன பண்ணிட்டு என்னாச்சு? சைலண்டாக இருக்கா காலையிலேயே? தாத்தா என் பல்லில் பிளாக்காக இருக்குது, கொஞ்சம் சொத்த பல்லான்னு தெரியல தாத்தா. பண்டு அதுக்கு தான் சொல்கிறது, சாக்லேட்டெல்லாம் அளவாக சாப்பிட மாட்டோம், சொத்த பல் வந்துடும் சின்ன வயசுலேயே. பட் நீ கவலைப்படாத, அதெல்லாமே மில்க் டீத்து தான் உனக்கு புதுசாக பல்ல முடிச்சிடும். இருந்தாலும் நீ 2 டைம்ஸ் டே ப்ரஷ் பண்ணணும். சரி மோஜு எங்க? மோஜு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு, வந்திருக்கும்னு நினச்சேன். இருங்க நான் கூப்பிட்டு பார்க்குறேன். மோஜு. தாத்தா நானும் ரெடி, வந்துட்டேன். ஓகே, 2 பேரும் ரெடி ஆகிட்டீங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பொங்க பானை வைக்கணும். பாட்டி அம்மாலாம் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம் வாங்க. தாத்தா இவ்வளோ சூப்பரா கோலம் போட்டிருக்காங்க, யார் போட்டா? அம்மாவும் பாட்டியும் தான் மோஜு. நேற்று நைட்டெல்லாம் ஃபுல்லாக கோலம் போட்டாங்க, நாம தான் தூங்கிட்டோம். காலையில் பார்த்தா சூப்பராக இருக்கு. இப்போ சரி பசங்க வாங்க, நம்ம அப்படியே இந்த தெருவில் என்னென்ன வீட்டுக்கு என்னென்ன கோலம் போட்டுருக்காங்கன்னு பார்த்துட்டே வரலாம். இதை இந்த கோலம் பார்த்தீங்களா? நம்ம பக்கத்துல எவ்வளோ பெரிய கோலம் போட்டிருக்காங்க. இந்த கோலம் பூவிலே போட்டிருக்காங்க, அதுவும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க பசங்களா. ஆமாம் தாத்தா சூப்பராக இருக்கு. உங்கள் ஃபோனில் நீங்கள் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வைக்கோங்க, நம்ம பாட்டிக்கிட்ட தான் காட்டலாம். வாவ்! அம்மா நாங்க எல்லாம் கோலம்லாம் பார்த்துட்டு வந்தோமே. அப்படியா கண்ணா, சூப்பர். பட் நமக்கு இங்கே பொங்கல் வைக்கவும் நேரம் ஆகிட்டு இருக்கு இல்லையா? இங்கே பாருங்க, பொங்கல் பானை எவ்வளோ பெருசாக வாங்கியிருக்கோம். இதெல்லாம் நம்ம இப்போ பொங்கல் செய்ய போகிறோம். பசங்களா பொங்கல் இல்லையா அன்னைக்கு? எல்லாம் பொங்கல் சொல்லுங்க. சூரியன் வந்துடுச்சு பாருங்க. பொங்கல் நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. 2 பேர் என்ன பண்ண போறீங்க? தாத்தா கூட இருக்கீங்களா இன்னைக்கு? தாத்தா வந்து திருவிழா கூட்டு போவாங்க, நம்ம தோட்டத்துக்கு கூட்டு போவாங்க, மாடுகளை காட்டுவாங்க. அப்படியே சுற்றி பார்த்துட்டு வாங்க. அங்கெங்கேயும் போயிட்டு ஓடி விளையாடிட்டு இருக்கக்கூடாது, தாத்தா கூட இருக்கணும். இல்லைன்னா அப்பா வர சொல்லவா? இல்லம்மா, நாங்க தாத்தா கூடயே இருக்கோம், எல்லாம் பார்த்துட்டு வரோம். சரி, எல்லாரும் வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்புங்க. ஓகே. அன்ட்டு மோஜோ நம்ம திருவிழாக்கு இப்போ கிளம்பியாச்சு. ரொம்ப கூட்டமாக இருக்கும். பஸ்ஸே பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்கு. தாத்தா கை பிடிச்சிட்டு தான் வரணும், எங்கேயும் தனியாக போகக்கூடாது. ஓகேவா? ஓகே தாத்தா, ஓகே. முதல் இடமா நம்ம ஊர் கோயிலுக்கு வந்திருக்கோம். கூட்டமாக தான் இருக்கும். கை பிடிச்சிட்டே வாங்க, சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம தோட்டத்து பக்கம் போவோம். தாத்தா என்ன இவ்வளோ பெரிய கோயில்? நான் பார்த்ததே இல்லை. குட்டி கோயில் தான் போயிருக்கேன். சரி வாங்க போகலாம். ஆமா தாத்தா, நானும் இவ்வளோ பெரிய கோயில் பார்த்ததே இல்லை. இருங்க நான் ஓடி போறேன். மோஜோ இரு, ஓடாத, பார்த்த கூடியா வா. அன்ட்டு மோஜோ 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. சாமி எப்படியாச்சும் தேர்ட் ஸ்டாண்டர்டாக பாஸ் பண்ண வச்சிரு. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி அப்பா கிட்டே அம்மா கிட்டே கிஃப்ட் வாங்கணும். போலாமா பசங்களா? போகலாம் தாத்தா. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வயல் பக்கம் அப்படியே போவோம் வாங்க. சின்னசாமி எப்படி பாருங்க? நல்லா இருக்கேனே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன வயல் பக்கம் வந்திருக்கீங்க? இன்னைக்கு பொங்கல், அப்படியே பேர பசங்கள்லாம் வந்திருக்காங்க லீவுக்கு. சரி அதான் திருவிழாக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம வயலெல்லாம் காட்டலான்னு இந்த பக்கம் வந்திருக்கோம். 2 பேரும் பாருங்க, ஒன்று பண்டு, இன்னொன்று மோஜோ. எல்லாம் நம்ம பேர பசங்க தான். சின்னசாமியை பாருங்க, அவர் தான் நம்ம வயலெல்லாம் பார்த்துக்கிறாரு. ஹாய் அங்கிள், நீங்கள் தான் எல்லாமே பார்த்துக்கிறீங்களா? ஆமாப்பா தம்பி, நீ எத்தனாவது படிக்கிற?
நான் இப்போ செகண்ட்லேருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் போகிறேன். அது என் தங்கச்சி மோஜு. நாங்கள் 2 பேருமே இன்னைக்கு ஃபுல்லாக தாத்தா கூட எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்ருக்கோம். சரிப்பா சின்னசாமி, நான் வரேன், எல்லாத்தையும் பார்த்துக்க, கேட்டதா சொல்லு. சரிங்க அண்ணே, போயிட்டு வாங்க. மட்டும் மோஜோ 2 பேரும் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கிணறு இருக்கு. இதெல்லாம் நம்மளோட கிணறு தான். தண்ணி வந்து ஃபுல்லாகவே மழை தண்ணி வந்து நிறைஞ்சிரும். இதுலேருந்து நம்ம வயலுக்கு ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிறோம். அவ்வளோ சுத்தமாக இருக்கு பாருங்க தண்ணி. ஐயா தாத்தா, நல்லா ஊர்ல கிணறையே பார்த்ததில்ல. நல்ல வேளை நாங்க இந்த வாட்டி நான் ஊருக்கு வந்தோம், கிணறு தான் இவ்வளோ தண்ணி இருக்குமா? அதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் தாத்தா, ரொம்ப தேங்க்யூ. ஆமாம் தாத்தா, நானும் பார்த்ததே இல்லை. அவங்கனுங்களா ஃபுல்லாகவே நகரப்புறத்துல எங்க போர் போட ஆரம்பிச்சிட்டீங்க. கொஞ்சம் ஊர் சைடு வந்தால் தானே உங்களுக்கு தெரியும். இங்கே ஃபுல்லாகவே கிணறு தான். எல்லா வீட்லையும் கிணறு இருக்குது. மழை வந்தால் தண்ணி ஃபுல்லாக நிரம்பிடும். அந்த தண்ணியை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே சுத்தமான தண்ணி. இதுக்கே இப்படியா? நெக்ஸ்ட் வாங்க, நம்ம மாடு ஆடு குட்டிலாம் இருக்குது, ஃபுல்லாகவே போய் பார்க்கலாம். கிணறு பார்த்தாச்சா? வாங்க போகலாம். அப்படியே 1 by 1 பின்னாடியே வாங்க. இதெல்லாம் நம்ம வச்ச மரம் தான். நீங்கள்லாம் குழந்தையே இருக்கப்போ நான் வச்ச மரம் இப்போ எவ்வளோ பெருசாக அடிச்சு பாருங்க. ஐயோ தாத்தா, இதெல்லாம் நீங்கள் வச்ச மரமா? இவ்வளோ பெருசாக இருக்குது இந்த மரம். இங்கே பார்த்தீங்களா, நான் மரத்து மேலே ஏறிட்டேன். மட்டும் பார்த்து ஜாக்கிரதையா இரு, கீழே விழுத்துறாத. அப்பா இதெல்லாம் என்ன மரம் இவ்வளோ பெருசா இருக்கு? மேலே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, எனக்கு ஃப்ரூட் எடுத்துட்டாங்க. கண்டுங்களா, அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே இன்னும் நல்லா பெருசாகும். பெருசாகிட்டு ஃபேக்டரிக்கு போயிட்டு அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வரோம். அப்போ நான் எடுத்து தரேன் உங்களுக்கு. பார்த்து பாருங்க, சூப்பராக இருக்கும். நம்ம எங்க நம்ம ஆட்டுக்குட்டி மாடெல்லாம் காட்டுன்னு சொன்னோம் இல்லையா? அங்கே வாங்க, நெக்ஸ்ட் அங்கே போகலாம். பாருங்க பாருங்க, சென்ட்ராஸ் எப்படி இருக்கான். நம்ம மாடு பேர் தான் சென்ட்ராஸ். சூப்பராக இருக்கான் பாருங்க. ஐ தாத்தா, அந்த மாடெல்லாம் இவ்வளோ கிட்ட இருந்து பார்த்ததே இல்லை. நான் தொடவா? ஆமாம் தாத்தா, மாடை நாங்கள் பார்த்ததே இல்லை. அதுவும் இவ்வளோ கிட்ட நாங்கள் பார்த்ததே இல்லை தாத்தா. இருங்க, நான் லைட்டாக வந்து தொட்டு பார்க்குறேன். ஒன்றும் பண்ணாதில்ல தாத்தா, நான் பாருங்க எவ்வளோ கிட்ட நிற்கிறேன். ஒன்றும் பண்ணாது மோஜு, நான் தான் இருக்கல, நாங்கள் தான் ஃபுல்லாக வளர்க்குறோம். அது ஒன்றும் பண்ணாது, நம்ம மாடு அது. அடுத்து வாங்க, போய் ஆட்டுக்குட்டியெல்லாம் காட்டுறேன், போய் பார்த்துட்டு போகலாம். ஆட்டுக்குட்டி பார்க்க போகிற இடம் கொஞ்சம் கல் முள்ளாக இருக்கும். 2 பேரும் பார்த்து வரணும், ஓகேவா? சரிங்க தாத்தா. ஆமாம், நான் கீழே விழுந்துட்டேன். ஐயோ பட்டு, என்ன கீழே விழுந்துட்டியா? ஒன்றும் ஆள் இல்லை உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலை. மோஜு தான் எனக்கு பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அதுதான் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஐயோ சாரி அண்ணா, உங்களுக்கு எதனா கால் குத்துச்சா? ஒன்றும் இல்லை, சரியாயிட்டேன், நல்லா தான் இருக்கேன். ஏதோ சின்ன கல்லு தான் குத்திருக்க போல. பசங்களா ஃபுல்லாக பாருங்க, இதெல்லாம் நம்மளுடைய கரும்பு தோட்டம். எல்லாமே சாகுபடி பண்ணி அனுப்பிட்டு இருக்கோம். பொங்கல் சீசன் இல்லையா? எல்லாமே எல்லா ஊருக்கும் பொங்கல் கரும்பு அனுப்பியிருக்கோம். சூப்பர் தாத்தா, அப்ப நாம தான் எல்லாருக்குமே கரும்பு தரோம் போலயே. ஆமாண்டா தானா. பண்டு, நீ பார்த்து வா. நெக்ஸ்ட் நம்ம ஆட்டுக்குட்டி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். திருப்பியும் கல் குத்தாம வா. நான் என்ன தூக்கிக்கணுமா? நான் சொல்ல தூக்கிட்டு போறேன். இல்லைங்க தாத்தா, நான்லாம் கால் சூப்பராக இருக்கு. இப்போ பாருங்க நான் எப்படி ஓடி போகிறேன்னு. ஐயோ ஆடு என்ன இவ்வளோ சூப்பரா கத்துது. மோஜி, நீ ஆடே பார்த்தது இல்லையா? ஆடுங்கெல்லாம் இப்படிதான் எவ்வளோ குட்டி குட்டி அழகா இருக்கு பாருங்க. ஆடுங்கெல்லாம் சூப்பரா இருக்கு தாத்தா, இருங்க நான் அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். தாத்தா, இது என்ன பெரிய மாடு? நம்ம அங்கே தானே ஒரு மாடு பார்த்துட்டு இருந்தோம். ஆமா பண்டு, இது என்னோட ஃபேவரட்டான மாடு. இதெல்லாமே பெரிய மாடுங்க. அது எல்லாமே குட்டிங்கெல்லாம் ஒரு இடத்துல வச்சிருக்கோம். பெரிய மாடுங்கெல்லாம் இப்பதான் மேஞ்சையில போயிட்டு வந்திருக்கு. பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. இதுவும் நம்ம மாடு தான். தாத்தா மாடெல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? மாடெல்லாம் நாம தான் வளர்க்குறோம். நம்ம சொந்தக்காரங்க இருக்கிற எல்லா ஆட்களுக்கும் நம்ம தான் பால்லாம் தரோம், மில்க் ப்ராடக்ட் செய்கிறோம், மாடியும் பார்த்துக்கிறோம். இதெல்லாமே கேட்டல்ஸ் இல்லையா? வீட்டில் வச்சு வளர்க்குறோம். இந்த காலத்தில் யார் வளர்க்குறீங்க? பாருங்க எவ்வளோ தங்கமாக இருக்கு மாடு. 4 கிலோ மாட்டு பொங்கல். இன்ட்ராஸ்ட் ஜோராக இருப்பான். சூப்பர். நெக்ஸ்ட் அப்படியே வாங்க, அங்கே ஒரு ரிவர் இருக்கு. ரிவர் நான் காட்டுறேன். நீங்கள் ரிவர்லாம் கூட பார்த்ததே இல்லை. ரிவர்லாம் பாருங்க, நல்ல சுத்தமான தண்ணி. 2 பேரும் பார்த்தீங்களா? இதுதான் நம்ம ஊரோட ஆறு. ஃபுல்லாகவே ஆற்று தண்ணி தான். ஆற்று தண்ணி நம்ம விவசாயத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம். கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துக்கிறோம். எவ்வளோ சுத்தமாக இருக்கு பாருங்க ஆற்று தண்ணி. வாவ் தாத்தா, சவுண்டே சூப்பரா கேக்குது எங்களுக்கு. மாமா, ஆற்று தண்ணியில் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். எதுவுமே பிளாஸ்டிக்லாம் போடக்கூடாது. சுத்தமாக நீட்டாக இருக்கணும். இங்கே நம்ம ஊர் சைட்லாம் எல்லாமே அது ஃபாலோ பண்ணுறோம். பக்காவாக இருக்குது. நல்லா சுத்தமான தண்ணி. மழை வந்தாலும் தண்ணி நல்லாவே ஃப்ளோ ஆகிடும். வெள்ளுக்கும் தண்ணி இருக்குது.
பாருங்க எப்படி இருக்கு சூப்பரா. சூப்பர் தாத்தா, சூப்பரா இருக்கு. சவுண்டு சூப்பர். பாருங்க 2 பேருக்கு நான் சுத்தி காமிச்சின்னு ஈவினிங் ஆயிடுச்சு இன்னைக்கு. வீட்டுக்கு போலாமா? டைம் ஆகுது. இப்போ நம்ம கிளம்புனாலே நமக்கு நைட் ஆயிடும் வீட்டுக்கு போய் சேரவே. அப்படியே அந்த சூரியனை பாருங்க, அழகா சன்செட் ஆகுது. இன்னைக்கு பொங்கல் நாள். எல்லாரும் பண்டிகையை கொண்டாடிட்டு வெளியெல்லாம் ஊரெல்லாம் போயிட்டு திருவிழாலாம் பார்த்துட்டு சன்ரைஸை பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளும் சன்ரைஸை பார்ப்போம். ரொம்ப சூப்பரான நாள். ஆமாங்க தாத்தா, எனக்கும் சூப்பரா போச்சு இன்னைக்கு. சன்செட்டும் அழகா இருக்கு. ஸ்கையும் ரோஸா மாறிடுச்சு. அதெல்லாம் சன்னோட ரேஸ் மோச்சு. சன் அப்படியே செட்டாக இருக்கும். கலரோட ரிஃப்ளெக்ஷனால ஃபுல்லாக உனக்கு ஸ்கை எல்லாம் அப்படியே பிங்கிஷாக தெரியுது. இன்னைக்கு தை மாதம் வேற, தை முதல் நாள். இந்த வருஷம் எல்லாமே உங்களுக்குலாம் சூப்பராக போகணும். மோஜோ நல்லா படித்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். அண்டுவும் அடுத்த ஸ்டாண்டர்ட் போயிட்டு நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். நல்லபடியாக இருக்கணும். ஓகேவா 2 பேரும்? சரிங்க தாத்தா. நான் எந்த காலத்தில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன், தாத்தா வேறு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க சொல்கிறாரு. சரி பார்ப்போம். இந்த வருஷம் பாஸ் ஆனால் பார்க்கலாம். அடுத்த வருஷம் வேறு போயிட்டு இந்த மேக்ஸு ஃபிசிக்ஸ் எல்லாம் படிக்கவே முடியலை. பார்க்கலாம். அங்கே என்ன பண்ணிட்டு தனியாக பேசிகிட்டு இருக்க? தாத்தா ஒன்றும் இல்லை. நான் நெக்ஸ்ட் இயர் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடுவேன். பாருங்க நீங்கள். பார்க்குறேன். உங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்டால் என்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. 2 பேரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுங்க, ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன். சரி வீட்டுக்கு கிளம்பலாமா? அதுக்குள்ளே பாருங்க சன்செட்டை பார்த்துட்டு மலையிலேருந்து கீழே இறங்குறதுக்குள்ளே இருட்டிடுச்சு. தாத்தா, இது என்ன இடம்? இவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு. நம்ம ஊர் தான் மோஜு. உள்ள பொங்கல்னால ஃபுல்லாக லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு எல்லா கடையும் திறந்துருக்கு. எல்லா கடையிலுமே டிஸ்கவுண்ட்ஸு, ஃபெஸ்டிவல் ஆஃபரு, எல்லாருமே காணும் பொங்கல், மாட்டுப் பொங்கல் எல்லாமே கொண்டாடுவாங்க. அதனால தான் ஃபுல்லாக கலர் லைட்டிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது தாத்தா. ரொம்ப தேங்க்யூ. இன்னைக்கு ஃபுல் டே செம என்ஜாய்மெண்ட். ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும். என் கை பிடிச்சிட்டு பின்னாடியே வாங்க. ஓகே, ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தாச்சு. 2 பேரும் என்ஜாய் பண்ணிங்களா? நீங்கள் ஃபுல் டேவா? வீட்டுக்கு போகலாமா? ஓ, சூப்பர் தாத்தா இன்னைக்கு டே. காலையிலேருந்து நம்ம என்னென்ன பண்ணோம்? நான் ஒரு பிளான் போட்டேங்க. என்ன அது? ஆமாம், திருவிழாக்கு போகலான்னு பார்த்தோம். தாத்தா கூட்டிகிட்டு போயிட்டாரு. தாத்தா நம்ம காலையிலேருந்து என்ன பண்ணோம்? பொங்கல் செலிப்ரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபார்ம் ஹவுஸ் போனோம். உங்கள் வெல்லு கவு காமிச்சிங்க, ட்ரீஸு, ஃப்ரூட்ஸு, ரிவரு, அங்கே அந்த பஜார் கூட போகணுமே. ஃபுல்லாக லைட்டிங்காக இருந்துச்சு. சூப்பர் தாத்தா, நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா எங்கள் ஊரில் பார்த்தது கூட இல்லை தாத்தா. ரொம்ப தேங்க்ஸ். ஆமா தாத்தா, நானுமே ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். இருங்க, நான் உள்ள போயிட்டு அம்மா கிட்ட எல்லாமே சொல்றேன். ரொம்ப தேங்க்யூ. அதுக்கு தாப்பா அடிக்கடி ஊருக்கு வாங்க சொன்னேன். நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? வாங்க உள்ளே போகலாம். உள்ளே எப்படின்னா பொங்க பானை இருக்கும். என்ன பண்ணுறாங்க பாருங்க எல்லாம். அடடா, வந்துட்டீங்களா? நீங்கள் தான் எப்போ வருவீங்கன்னு காத்துக்கிட்டே இருந்தேன். அம்மா இன்னைக்கு டேவே சூப்பரா போச்சு. தாத்தா எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போனாங்க தெரியுமா? என்னங்கப்பா 2 பேரும் சைலண்டாக இருந்தாங்களா? ரொம்ப தொலை பண்ணாங்களா? அதெல்லாம் ஒன்று எல்லாமே சமத்து போலங்க. 2 பேருமே கூட தான் இருந்தாங்க. எல்லாத்தையும் நம்மளோட ஃபார்ம் ஹவுஸு, மாட்டு, ஆடு குட்டிங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரே ஜாலி தான் பசங்க 2 பேருமே. அதான் முன்ன பின்ன பார்த்தது இல்லை போலியே. அதுக்குதான் அடிக்கடி ஊருக்கு வாங்க சொல்கிறது. எல்லாமே நல்லா பசங்க என்ஜாய் பண்ணாங்க. அடுத்து இப்போ பாருங்க பொங்கல் கேட்க போகிறாங்க. அம்மா காலையில் சாப்பிட்ட பொங்கல் வேணும். டேஸ்ட்டாக இருந்துச்சு. கேட்பீங்கன்னு தெரியும். வாங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே வாங்க, சாப்பிடுங்க. ஹாப்பி பொங்கல் மக்களே. ஹாப்பி பொங்கல் மக்களே. அடுத்து பாருங்க, Fun2 the எக்ஸ்ப்ளோரர். ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோரிங் தான். Fun2 வந்து எக்ஸ்ப்ளோரராக மாற போகிறோம். ஆனுவல் டே வருது இல்லையா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபுல்லாக டூரிஸ்ட் பிளேஸாக நம்ம போக போகிறோம். பாய் மக்களே, ஹாப்பி பொங்கல்.